பாப்பா குப்பை ஏதாவது இருக்குதாம்மா? அக்கா இருக்குதுக்கா, வர இருங்க. தாமரை அக்கா வாங்கக்கா உள்ள. இருக்கட்டுங்க அண்ணே, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். எல்லாமே எல்லாம் அழுக்கா இருக்கு. அக்கா பரவாயில்லக்கா, வாக்கா உள்ள வாக்கா, வாங்கக்கா. இந்தாக்கா. என்னக்கா உன் வீட்டுக்கு வரதுக்கு நீ இப்படி கூச்சப்படுற? இது உன் வீடுக்கா, நீ எப்ப வேணாலும் வாக்கா. பாப்பா உங்க வீட்டுக்கு வரலமா? இல்ல, நான் கொஞ்சம் வெளியே போயிருக்காது. இது யாரு? தாமரைக்காவா? நீ என்னக்கா பண்றீங்க? பாப்பா ஒரு நிமிஷம் இங்க வெளியே வா. இருங்க, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஏன்னா வெளியவே நின்ட்டீங்க? அம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? கண்ட இடத்துல குப்பை நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கிறியே, அவங்க குடிக்காம கொள்ளாம அப்படியே உள்ள வராங்க. நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனா என்னம்மா பண்ணுவ? என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க? என் புருஷன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்கும் போது ரத்தம் தேவைப்படும்னு சொல்லிட்டாங்க. யார் ரத்தமே சேரலன்னு சொல்லிட்டாங்க. ஊரெல்லாம் சொந்தக்காரர் இருந்து ஒருத்தன் கூட ரத்தம் கொடுக்கறதுக்கு முன் வரல. நான் உடஞ்சு அழுது உட்காரும் போது அந்த அக்காவா வந்து கேட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ரத்தம் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிக்கா, நான் வந்து நம்பிக்கையே இல்லாம இருந்தேன்க்கா. நான் உன்னை என்னைக்குமே மறக்கவே மாட்டேன்க்கா. பரவாயில்ல சாமி, அதுக்கு என்ன கண்ணு. புருஷன் உயிரோட இருக்காருன்னா அந்த அக்கா கொடுத்த ரத்தம் தானே காரணம். அந்த அக்காவை நடு வீட்டுல மட்டும் கிடையாது, என் பூஜை அறையில கூட வச்சு சாமியா கும்பிடுவேன்.